வணக்கம் நண்பர்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் ஆப் is one of the online shopping app. This video sponsored by பைமோட் ஷாப்பிங் ஆப். வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால், நம்முடைய இசை ராஜாங்கத்தின் மிகப்பெரிய பேரரசர், இசை ஜாம்பவான், என்னென்ன சொல்லலாம், என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஐயா இளையராஜா அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னிங்கன்னா, ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன், ஒரு ஷார்ட் வீடியோ. இப்போ சமீபமாக நடந்திருக்கு போல இருக்குது. அதாவது தெலுங்கு ஆந்திராவில் வந்து ஒரு ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. அதில் வந்து இளையராஜா சார் போய் கலந்துக்கிறாரு. அவர் நடந்து போகிறாரு. அங்கேருந்து நம்ம கீரவாணிங்கிற இசையமைப்பாளர், அவர் நல்லா ரொம்ப ஃபேமஸானவர், ரொம்ப தான் தெரியுமில்ல, ஆஸ்கார் வாங்கினவர். நம்ம அந்த RRR படத்துக்காக வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கினவர். அவர் அங்கேருந்து நடந்து வர்றார். வந்து ராஜா சாரை பார்த்த உடனே டக்குன்னு காலில் விழுந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கார். இதுதான் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஆனால் இது வந்து இப்போ சமீபமாக எடுத்தது தான். ஏன்னா ராஜா சார்னுடைய அந்த தோற்றம் வந்து இது ரொம்ப பழசு கிடையாது, இப்போ சமீபமாக எடுத்தது தான். அதனால் வந்து அது என்ன சொல்ல வரோம் அப்படின்னிங்கன்னா, ஆஸ்கார் வாங்கியிருக்கிறாருன்னா நம்ம என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆஸ்கார் வாங்கினவங்க 2 பேர் தான். ஒருத்தர் வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் சார், இன்னொருவர் வந்து கீரவாணி. அவங்க 2 பேர் தான் ஆஸ்கார் வாங்கியிருக்காங்க. ஆனால் ஒரு ஆஸ்கார் வாங்கின ஒரு கெத்து கொஞ்சம் கூட இல்லாமல் ராஜா சாரை பார்த்து காலில் விழுந்து கும்பிட்றாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அவர் ராஜா சாரை எந்த அளவுக்கு மதிக்கிறாருன்னு பாருங்கள். அவருடைய திறமையை வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சு வச்சுருக்கிறாருன்னு பாருங்கள். அப்போ இவரை சாதாரண மனிதராக வெறும் இசையமைப்பாளராக நினச்சிருந்தா நம்ம தான் உலக லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டோமே, நம்ம ஏன் இவர் காலெலாம் விழுவணும்? சாதாரணமாக வந்து வணக்கம் சார்னு கும்பிட்டு பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் காலில் விழுந்து கும்பிட்றாருன்னா என்ன அர்த்தம்? அப்போ அவருக்கு இவருடைய இசையை பற்றிய மேதமை தெரியுது. இங்கே இருக்கிற தற்கூறிகள், நம்ம ஒன்றும் தெரியாத நம்ம அரை வேக்காடுகள்லாம் வந்து ராஜா சார் அப்படி இப்படி காப்பி அடிச்சிட்டார், மஸ்டர் அடிச்சிட்டார், என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான் வேலை இல்லாத. ஆனால் அவங்களுக்கு தெரியுது, இசை ஜாம்பவான்களுக்கு எல்லாமே தெரியும் இளையராஜா சார் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இசையமைப்பாளராக இந்தமாரி ராஜா சாரை புகழ்ந்து பேசுகிறாங்களா, அவரை மரியாதை கொடுக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். சில பேர் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் நம்ம அந்த குறை சொல்கிறதுக்கு வரல. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, விஜய் ஆண்டனிலாம் வந்து ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறார். அதே மாதிரி இந்த ஷான் ரோடல்னு சொல்லி இப்போ வந்து சூப்பரான ஒரு இசையமைப்பாளர் வந்திருக்கார், அவர்லாம் சூப்பராக இளையராஜா வந்து மதிக்கிறார். ஆனால் சில பேர் இன்றைக்கி பெரிய நான் இசை ஜாம்பவான்னு சொல்லிட்டு இருக்கிறவ யாருக்குமே இளையராஜா மேலே மரியாதை இருக்குது. ஆனால் அதை வெளியே காட்டுனா நம்ம வந்து எங்கே தரக்குறைவாக நம்மளை நினச்சிருவாங்களோ அப்படி. அதான் இவங்க வந்து பெரிய ஆளுங்கிறத காட்டணுங்கிறத இளையராஜாவை மதிக்காத மாதிரி இருந்துகிட்டு இருப்பாங்களாம். இப்படி நம்ம என்ன பெரியவங்களை மதிக்கிறதோ அவங்களுடைய திறமையை வந்து பாராட்டி பேசுகிறதோ ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது. ஆனால் இவங்க வந்து அதை விட பெரிய ஜாம்பவானாம். நீங்கள் என்ன தான் தலைகளானாலும் அவருடைய விஷயத்தை நீங்கள் தொடக்கூட முடியாது, இல்லை கிட்ட கூட நெருங்க முடியாது. அவர் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணி வச்சுட்டார். அவருடைய சாதனைகள்லாம் எண்ணிலடங்காத சாதனையாச்சு. அவருடைய சாதனை முறியடிக்கிறது அவராலவே இனிமேல் முடியாது. அப்போ அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மாமனிதரை நீங்கள் வந்து பாராட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் அவரை பற்றி துவேஷம் பண்ணாமல், அவரை பற்றி கேவலமாக பேசாமல் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இருந்தால் போதும். அவரை பிற மாநிலங்கள்லாம் பக்காவாக மதிக்கிறாங்க. இப்போ எல்லா மாநிலத்திலுமே ஒரு மரியாதை இருக்குது. நம்மளும் அவருக்கு உரிய மரியாதை கொடுப்போம். அவர் வாழும்போதே அவரை பாராட்டி புகழ்ந்து அவரை வந்து கொண்டாடுவோம் நண்பர்களே. நன்றி.